பீரங்கியோட நிக்கிறேன் பாக்குறீங்களா? வீரர்கள் போருக்கு போகும்போது இந்த பீரங்கியோட போனாங்க அப்படின்னா எதற்கு அஞ்ச மாட்டாங்க. அவங்க பாட்டு பீரங்கியிலிருந்து குண்டுகளை முழக்கி கொண்டு எதிரிகளை துவசம் செய்து கொண்டே போவாங்க. ஸோ ஒரு பீரங்கி அவங்க கூட இருந்தாலே அவங்க பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னா, யோசுவாவுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பீரங்கியே போர் வீரர்களுக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கூட வந்தா எவ்வளவு தைரியமா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் அவங்க முன்னேறி செல்வாங்க. ஒருவேளை நீங்களும் சில சூழ்நிலைகளை கண்டு அஞ்சு நிற்கிறீங்களா? நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலக்கம் அடையாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளையும் முன்னேறி செல்வதற்கான பலனை, ஆற்றலை அவர் உங்களுக்கு தருகிறார். ஏன்னா எதிரி நாட்டு வீரர்கள் வரும்போது இந்த பீரங்கி இருக்கிறதுனால அவங்களை துவசம் செய்து விடலாம் என்கிற நம்பிக்கையில அவங்க முன்னேறி செல்வாங்க. அதே போலதான் சோதனைகளை நீங்க துவம்சம் செய்வீங்க, தோல்விகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க, ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில சில சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போய்விடாதபடி நீங்க கூட இருக்கிறீங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, பலமுள்ள ஆண்டவர் உங்களோட. God bless you.